கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருப்பது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசா மாநிலத்திலே 1999 ஜனவரி 22ஆம் நாள் இரத்த சாட்சியாக மரித்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறையும் ஊழியங்களையும் பணித்தளங்களையும் அவர்களுடைய சேவை பணிகளையும் பார்க்கத்தான் நாங்கள் சிறிய குழுவாக பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வீடியோவை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பாரிபாடா என்ற இடத்திலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய ஒரு பெரிய மிஷன் காம்பவுண்ட் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட மருத்துவமனை, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் கிளாடியஸ் அம்மா மற்றும் அவர்கள் குடும்பத்தோடு கூட இருந்த வீடு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திலே தான் நாங்கள் பார்த்தோம். அந்த மருத்துவமனைக்கு உள்ளே சென்றோம். அந்த மருத்துவமனையிலே வேலை செய்கிறவர்களை சந்தித்தோம். அந்த மருத்துவமனையிலே வேலை செய்கிற அந்த அருமையான தேவ பணியாளர்களோடு கூட நாங்கள் அன்றைக்கு காலையிலேயே வேதத்தை வாசித்து பாடல்களை படித்து கர்த்தரை நாங்கள் ஆராதித்தோம். அந்த மிகப்பெரிய மருத்துவமனையிலே எல்லா வசதிகளும் இருக்கிறது. மெயில் வார்டு, ஃபீமெயில் வார்டு, லேபர் வார்டு என்று சொல்லி எல்லா விதமான வசதிகளையும் கொண்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. ஆனால் அது முழுமையாக அது இயங்கவில்லை. அது மிகவும் குறைவாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. குறைவாகத்தான் பேஷண்ட் நோயாளிகள் வருகிறார்கள். அந்த மருத்துவமனையை பார்த்ததற்கு பின்பதாக அதற்கு பக்கத்திலேயே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தங்கி இருந்த வீடு ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பங்களா வீடு. அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் சென்றோம். நாங்கள் குழுவாக நாங்கள் சென்றிருந்தபடினாலே எங்களுக்கு அந்த வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அந்த வீடு முழுவதும் மிகவும் பழைய வீடாக இருந்தாலும் அது பயன்படுத்தக்கூடிய வகையிலே தான் இருந்தது. ஒவ்வொரு அறைகளாக சென்றோம். ஒவ்வொரு அறைகளிலும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் புழங்கின பொருட்கள் எல்லாவற்றையும் கண்டோம். ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே இருந்த மிஷனரிகள் எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். அவர்கள் குடும்பமாக தங்கி இருந்த வீட்டைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இங்கே நாம் பார்ப்பது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய லெப்ரசி மிஷன் சென்டர், அதாவது தொழுநோயாளிகளுக்கான புனர்வாழ்வு மையம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இது பாரிபாடாவிலிருந்து ஒரு 10 நிமிடங்கள் ஒரு தொலைதூரத்திலே இந்த இடம் அமைந்திருக்கிறது. இங்கே தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இது அவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இது இங்கேதான் சுகமான எல்லா தொழுநோயாளிகளும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சொல்லி இங்கே தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு இங்கே எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு உறைவிடம், உணவு எல்லாமே இங்கே தான். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கும் அங்கே சுகமான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சையினாலே சுகம் பெற்றுக்கொண்ட மறுவாழ்வு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை அந்த இன மக்களை எல்லாம், அதாவது அந்த ஆதிவாசி இன மக்களை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். அவர்களோடு கூட நாங்கள் பேசினோம். ஒடியா மொழியிலே அவர்கள் பேசுகிறார்கள். எங்களோடு கூட வந்த மிஷனரிகள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய பணிகளை குறித்து நாங்கள் கேட்டு அறிந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாரிபாடாவிலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய வேறு ஒரு பணித்தளத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது. இங்கே ஒரு தேவ மனிதரை நாங்கள் சந்தித்தோம். அவருடைய பெயர் விஷால் ஹன்சாடா. யார் அந்த மனிதர் என்று சொன்னால், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுக்கு ஜீப் ஓட்டுநராக இருந்தவர். விசேஷமாக 1999 ஜனவரி 22ஆம் தேதி நடு இரவிலே அவர் கொளுத்தப்பட்டார் அல்லவா? அன்று இரவு அவரோடு கூட அந்த ஜீப்பிலே இருந்தவர் தான் இந்த கர்த்தருடைய பிள்ளை.
நாங்கள் அவரை நேரடியாக முகமாக சந்தித்தோம், அவரோடு கூட பேசினோம். சிறு வயதிலிருந்தே கிரஹாம் ஸ்டெயின்ஸோடு கூட அவர்கள் இருந்ததாகவும் ஊழியம் செய்ததாகவும் அவர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அது மாத்திரம் அல்ல, அவர் மிக அழகாக நேர்த்தியாக ஆங்கிலம் பேசுகிறார். அவர் அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸோடு கூட இருந்தபடியினாலே ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் இந்த சந்தாலியின மக்களோடு கூட நெருங்கி பழகினதினாலே அவர் சந்தானியின மொழியிலே தான் பேசுவார் என்று சொல்லியும் இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸோடு கூட இருந்த அந்த டிரைவர் மிகவும் தெளிவாக எங்களோடு கூட பேசினார். அந்த இரவிலே, நடு இரவிலே அவர் கொளுத்தப்பட்ட இரவு என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக எங்களோடு கூட பேசினார். அந்த காரியங்களை எல்லாம் கண் கலங்கினவாறு எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய கண்களும் கலங்கினது. எவ்வளவு அநியாயமாக அவர் கொளுத்தப்பட்டார் என்று ஒரு ஆழமான காயங்களோடு கூட அவர் பேசினது இன்றும் எங்களுக்கு நினைவிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியாக நாங்கள் இவரை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏறக்குறைய பாரிப்பாடாவிலிருந்து ஒரு 3.5 மணி நேரம் நாங்கள் பயணம் செய்து மயூர்பஞ்ச் என்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மனோகர்பூர் என்கிறதான ஒரு கிராமத்துக்கு வந்திருந்தோம். சந்தாலி இன மக்கள் இருக்கிற இந்த குக்கிராமத்திலே இங்கே ஒரு சிறிய இடம் இருக்கிறது. இங்கேதான் அந்த இரவு கொடுமையான சம்பவம் நடைபெற்று அவர் முழுவதுமாக உயிரோடு கூட எரித்து கொல்லப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்துதான் நாங்கள் போட்டோக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம். அந்த இரவிலே நாங்கள் சென்றாலும் அங்கே கிராமவாசிகளை சந்தித்தோம். அந்த கிராமவாசிகளோடு கூட நாங்கள் பேசினோம். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்தது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அந்த நடு இரவு நடந்த காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் அவர்களோடு கூட பேசினோம். அவர்கள் அந்த நடு இரவு நடந்த கொடுமையான காரியங்களை எல்லாம், அந்த மதவாத அக்கிரமக்காரர்களாலே கொளுத்தப்பட்ட காரியங்களை எல்லாம் எங்கே கண்கலங்களோடு கூட விவரித்து சொன்னார்கள். அவர் எத்தனையாக அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் கிராமவாசிகளை நேசித்தார், அவர்களோடு கூட அவர் எத்தனை அன்பாக பழகினார் என்பதற்கு நாங்கள் அந்த கிராமவாசிகள் இன்றைக்கும் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திற்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 300 பேர் அங்கே கூடலாம். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை, ஒரு பெரிய ஒரு சமூக ஆன்மீக பணிகளை செய்தவர் தான் இந்த அருமையான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். சுத்தி இருக்கிற கிராமங்கள், அநேக கிராமங்களிலே இந்த தொழுநோய்க்கான சிகிச்சைகளை செய்து ஜங்கிள் கேம்ப் என்று சொல்லி வருடத்திற்கு ஒரு முறை நடத்தி அநேகருக்கு ஆன்மீக பணிகளையும் செய்து வந்த அருமையான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் நினைவாக இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டு இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல ஆராதனை செய்து வருவார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். மீண்டுமாக மயூர்பஞ்சிலிருந்து பாரிப்பாடா என்கிற இடத்திலே ஒரு கல்லறை தோட்டத்திலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவரோடு கூட 2 அவருடைய பிள்ளைகள், அதாவது திமோத்தேயு, பிலிப் என்கிற 2 மகன்களும் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய கல்லறைகளுக்கு நாங்கள் சென்றோம். அவருடைய கல்லறைகளை பார்த்தோம். அந்த கல்லறையானது மிகவும் சாதாரணமாக பளிங்கு கற்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் வேதனையான ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் சொன்னார்கள், முழுவதுமாக அவர் எரிக்கப்பட்டு போனார், வெறும் சாம்பலைத்தான் அங்கே புதைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த கல்லறையைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். உண்மையிலேயே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் இந்த சந்தாலின மக்கள் இந்த ஒடிசாவிலே அவர் தன்னுடைய சேவை, தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய கொடுக்கப்பட்ட பணியிலே அந்த தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே இழந்திருக்கிறார் என்கிற வசனம் மிகவும் மெய்யாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
வசனங்கள் யோவான் 12:24 படியாக கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனம் மிகவும் மெய்யாகவே அந்த ஒடிசாவிலே மயூர்பஞ்ச் என்கிற இடத்திலே நிறைவேறி இருக்கிறது என்பதை எங்களாலே பார்க்க முடிந்தது. இந்த இந்தியா முழுவதும் அது ஒடிசா மாத்திரம் அல்ல, எல்லா மாநிலங்களிலும், விசேஷமாக இந்த வட மாநிலங்களிலே மிஷினரிகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு அறுவடையை, மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அவர்கள் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறுவடைக்கு ஆயத்தமாகுவோம். அவர்களுடைய விதைகள், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய சேவை பணிகள், அவர்களுடைய தியாகங்கள் தொடரட்டும். இப்படிப்பட்டதான மிஷினரி பணிகளுக்காக தொடர்ந்து செபிப்போம், மிஷினரி பணிகளை தாங்குவோம். இந்த மாதிரி பணித்தளங்களை பார்வையிட நான் இன்னும் உங்களை அழைக்கிறேன். இந்த இந்தியா இன்னும் ஆண்டவரை அறியட்டும், தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.